ஹே கைஸ், நான் எங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்பிக்கு இன்னைக்கு வந்து பிடிக்கும் பிளாக் கேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 9. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ எங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. சரி கைஸ், வாங்க போகிற பசங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோக்குள்ள வந்த கமெண்ட்லாம் படிச்சிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவாஸ் ப்ரோ தான் 10 மணிக்கு பிளாக் வீடியோ போட ஆரம்பித்தேன். நேற்றுலேருந்து நேற்று எபிசோடு, அதுக்கு முன்னே எபிசோட் 10 மணிக்கு வந்துடும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 மணிக்கு போட்டேன், சரியா இது இல்லை கைஸ் ரீச்சு. ஸோ அதனால தான் நான் 10 மணிக்கு போட்டேன். ஸோ சென்டரில் சன்னு கொஞ்சம் போடல, ஏன்னா சன்னு போட்டதுனால தான் எனக்கு பிளாக் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சன்னு நல்லா ரீச் போகுது, ஆனால் பிளாக் போக மாட்டேங்குது. ஸோ பிளாக்கு போகணும், சன்னு போகணும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கு கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், எந்த டைமுக்கு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா ஹாய் ப்ரோ ஃபஸ்ட்டு வியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்களும் ரெட் கலர் கமெண்ட் பண்ணல, சீக்கிரம் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கேமிங் வித் ஹரி ப்ரோ வந்து ப்ரோ இந்த கேம் முடிஞ்சோன்னே இந்த கேம் போட சொல்லியிருக்காரு. ஸோ போக்கிமான் பிளாட்டினம். ஸோ போடலாம் ப்ரோ. ஸோ இந்த கேம் முடிஞ்சோன்னே வைட் 2 போடுவேன், மேலே அப்படியே இது காலையில் 10 மணிக்கு போடுவேன்ல. ஸோ அப்படியே போக்கிமான் சன் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் இந்த கேம் போக்கிமான் பிளாட்டினம் போடலாம் ப்ரோ. ஸோ உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஸோ போடலாம், நிறைய பிளானில் இருக்கேன் கைஸ், பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வீடியோக்குள்ளே போகலாம்? 3 வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து போயிட்டு ஒரு சில சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த சிட்டி போகணும் கைஸ். மொத்தம் சில்லற வேலைங்க தான். சிட்டிக்கு போகிற வரைக்குமே சில்லற வேலை தான் கைஸ். அங்கே போய் சில்லற வேலை தான் பண்ணணும். ஸோ வழியில் கைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இங்கே ஒருத்தர் பைத்தியக்காரன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா, இவன் கூட போய் பேசினா சண்டை போட கூப்பிடுவாங்க கைஸ். எதுக்குடா இவங்க கூட சம்மந்தம் இல்லாமல் வந்து சண்டை போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இருக்குது கைஸ், அதுக்கு தான். ஸோ வந்தோடனே இது வச்சுருக்கானா, இதுவும் கூட போட்டி போடணும் கைஸ். கைஸ் போன வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருக்கேன். நம்மளோட டிம்பர் வந்து குருடராக எவால்வ் ஆயிருக்கும். குருடர் பேர் பாருங்க கைஸ் எப்படி வைக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னும் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லுவான். சரி நம்மளும் ஓகே சொல்லுவோம். இதுக்கு அவன் நமக்கு கொஞ்சம் தருவான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு காசை டபுள் பண்ணி தருங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஒரு ட்ரெயினர்கிட்ட சண்டை போட்டோன்னா, அந்த காயினை எந்த போக்கிமான் ஹோல்டு பண்ணியிருக்கோ அந்த போக்கிமான் நம்ம சண்டை போட்டுச்சுன்னா அந்த காசு அப்படியே டபுள் பண்ணி தரும். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த காயினோட யூஸு. ஸோ அப்புறம் இங்கே ஒரு டான்ஸர் இருந்தாங்க. ஸோ 2வது டான்ஸரை கண்டுபிடிச்சா இன்னும் ஒருத்தர் தான் அவன் அந்த சைடு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவனையும் கண்டுபிடிக்கணும். இவங்க 3 பேருமே பேன்சேஜ், பேன்சர், பேன்போர் வச்சுட்ருப்பாங்க. ஸோ இவன் பேம்போர் வச்சுட்ருக்கான். ஸோ அவன் ஏதோ ஒன்று வச்சுருந்தான் கைஸ், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ நமக்கு தேவை அந்த காயின் தான் கைஸ். அம்ரியட் காயினும் நோ காயின் கைஸ் அது. ஸோ அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். சரி இவங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இவனும் சண்டை போடுவான். இவங்கிட்டையும் பேன்சேஜ், பேன்சர், பேன்போர். ஸோ அந்த மாதிரி 3 போக்கிமானு. ஸோ அழகாக முடிச்சிடலாம் கைஸ். நம்மளோட குருடர் இருக்கிற வரைக்கும். குருடர் பேர் வச்சுருக்கீங்க. குருடர் போகலாம் கைஸ். இப்போதைக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, இருக்கிறது ஒரே வேலை தான். சரி இப்போதைக்கு போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே சுட கிளம்பலாம் கைஸ் நம்ம. அவ்வளோதான் கைஸ், போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பெருசு கைஸ். ஸோ போன 2 பாட்டுக்கு சேர்த்து இந்த பாட்டு எடுத்து வச்சேன். ஸோ கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கைஸ் 2 பாட்டு சேர்த்தே வந்துச்சு. சென்டரில் போக்கிமான் பிடிப்பெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஸோ கைஸ் இவன் காயின் தந்துட்டான். ஸோ இந்த காயின் கொடுத்துட்டு அழகாக ஒரு டான்ஸ் ஆடி காமிக்காங்க கைஸ். எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த இடம் யாருமே இல்லாமல் இருந்துச்சு கைஸ். ஸோ இவங்களை டான்ஸ் ஆட விட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இடம். ஸோ இப்போதைக்கு நம்ம ரூட் 4 தான் கைஸ் போகணும். ரூட் 4 போனோம் வேணா அந்த இது வேறு வரும் கைஸ். பியாங்கா வேறு வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிடும். சரி வழியில் கைஸ் சண்டை போட்டு தான் ஆகணும், ஏன்னா ப்ராமிஸ் பண்ணி சொல்லிச்சு. ஸோ அதுதான் கைஸ், அவ்வளோதான். அதை போய்ட்டு அந்த இதுக்கிட்டே கேட்டு வந்துச்சு கைஸ், பேட்டில் பண்ணிக்கோங்க, அந்த புல்லட்டின் போர்ட் உடையாமல் பேட்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சது. பேட்டில் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஹெர்டராக ஃபஸ்ட்டே குருபர் தான் இருக்கும். போடு, ஹெட்லேயே ஒரு அடி போடு கைஸ். சரியான அடி விழும், ஏன்னா அது நார்மலே நம்ம இந்த டைப் கைஸ். ஸோ அதனால தான் ஒரு அடிக்கு தாங்காது. இன்னொருத்தர் வருவாங்க கைஸ், சேரன்னு அவன் எதுக்கு வரானே தெரியாது, அவனையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிவிடும். ஏன்னா எல்லோரும் சப்ப போக்கிமான் தான் கைஸ் வச்சுட்ருக்கீங்க, முன்னா வச்சுருக்கு. ஸோ முன்னாக்கேற்ற தரமான பொக்கிமான் இவனா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது கைஸ். ஸோ நான் ஒரு அட்டாக்கில் போகல. ஸோ இன்னொரு அட்டாக்கில் போச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ்.
அப்பயும் போகல. போஷன் யூஸ் பண்ணிச்சு கைஸ். அது சில்லறத்தனமாக போஷன்லாம் யூஸ் பண்ணுது கைஸ். அது வெறியாகுது. ஸோ திரும்பவும் போஷன் யூஸ் பண்ணுவோம். 2 தடவை போஷன் யூஸ் பண்ணுங்க கைஸ். இதுவும் ஜிம்மில் இருக்கிற மாதிரி 2 தடவை போஷன் யூஸ் பண்ணோம். ஸோ திரும்பவும் போஷன் யூஸ் பண்ணிச்சா. அதுவும் சூப்பர் போஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க வேணாமா. ஸோ டம்மி போக்கிமான் கைஸ் இது வச்சுருக்கிறதெல்லாம். ஸோ இன்னும் லெவலப்லாம் எங்கேயோ பண்ணும் இதெல்லாம். அந்த சைடு ஒருத்தர் வருவான் எனக்கு. அவனா இதுனா பரவாயில்ல கைஸ், பேட்ச் இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். அவன்லாம் 3 பேட்ச் ஜெயிச்சிருப்பான். ஸோ இப்போதைக்கு நான் இந்த அட்டாக் போட்டேன் கைஸ். ஸோ அந்த ஒரு அட்டாக்கே தலைவன் காலியாயிட்டான். ஸோ அப்புறம் ஹெச்பிலாம் கேட்டுச்சு. அப்புறம் டிவோட் கைஸ். டிவோட் போக்கிமான் வந்து என்ன போக்கிமான்னு கேட்டிங்கன்னா, அவனோட ஸ்டார்டர் போக்கிமான் ஆசோவால்ட். அவனோட இதில் கைஸ் அதனோட ஸ்டார்டர் போக்கிமான். ஸோ ஆசோவால்ட்டோட உருமாற்றம் தான் டிவோட். ஸோ தெரியாதனமாக இதுக்கு இந்த போக்கிமான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் என்ன பண்ணுறது, அடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் நானும். ஸோ வழி இல்லாமல் அடி என்று அடித்து கடைசியில் முடிச்சிட்டேன் நானே. சப்பை தான் கைஸ் இதெல்லாம். எல்லோரும் போக்கிமானே எடுத்துகிட்டு வந்ததுக்கு பாருங்கள், அது ஒரு பைத்தியம். ஸோ அடுத்தது பேன்சியர். நாங்கள் ஜெயிச்சிட்டோம். பேன்சியர் கைஸ், பேன்சியர். ஸோ ஒரு அட்டாக் தலைமை நிற்க மாட்டான் தெரியும். ஸோ அதான் கைஸ் போட்டேன். ஸோ அது வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றுறதாங்க கைஸ். சுடு தண்ணி எடுத்து அந்த மேலே ஊற்றுறது தான் அந்த அட்டாக். சவுண்ட் அட்டாக் கைஸ். அது ஸ்கவுண்ட் அட்டாக்கோ சரியாக பேர் பிடிக்கல நான். ஸோ இப்போ இது போது கைஸ், நான் இன்னும் போக்கிமான்லாம் ட்ரைன் பண்ணுறோம். ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு அதான் இங்கே சீல் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ இப்போ நேராக வந்தால் இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டுருப்பான். இவன் அடி வாங்கிறதுனே அளவெடுத்து செஞ்சு வந்திருப்பான் மக்களே. ஸோ சேரன் ஸோ பீடோ வச்சுருக்கான். ஃபஸ்ட்டே டருன்னு வச்சிடலாம். இங்கே டருன்னு ஒரே அடிக்கு போயிடுமா? ஆமாம் கைஸ், சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ அடுத்தது யார் கைஸ் இதான் கைஸ் என்னோட ஸ்டார்டர் போக்கிமான். ஸோ இது பேர் நான் மறந்துட்டேனே. ஸோ நான் சர்வைன் எடுத்துகிட்டு வந்தேன். சத்தியமாக செத்துருவோம். சும்மா ஹெச்பி எடுத்து வந்தாங்க செத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாகி 28லேயே இருக்கான் இவன். ஸோ எல்லோரும் 28 வந்துடுவாங்க போல். ஸோ அப்புறம் பேம்பூர் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ் உஷாரா. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் ஒருத்தன் தான் சரியான ஆகிட்டல. திரும்பவும் போடு ஸ்க்ளாட் கைஸ். ஸ்க்ளாட் அட்டாக். SCALD ஸ்க்ளாட். ஸோ திரும்ப இவன் பேன்சேஜ் எடுத்துகிட்டு ஸோ பேன்சேஜுக்கு ஏற்ற போக்கிமான் இவன் ஒருத்தன் தான் கைஸ். கிராஸ் டைப்புக்கு வந்து நீங்கள் ஃப்ளைங் டைப் எடுத்துகிட்டு வரலாம், ஃபயர் டைப் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். அழகாக முடிச்சிடலாம். ஏர் கட்டரை போடு. சூப்பர் எஃபெக்டிவாக கிரிட்டிக்கல் அட்டாக் கைஸ். ஸோ அழகாக முடிச்சிட்டேன். டேலண்ட் கியூவில் வந்து level 26. ஸோ இந்த இதில் வந்தாலே இதுதான் கைஸ் பிரச்சனை. இது ஏதோ லெப்பாடுன்னு ஒரு போக்கிமான் எடுத்துகிட்டு வந்தா. இது ஏன்னா டைப்பு கர்மோனே தெரில கைஸ் இது. ஸோ இது என்ன டைப்புன்னு நானும் எவ்வளோ நேரம் பார்க்குறது ஒன்றும் தெரில கைஸ். இது என்ன டைப்புன்னே புரியல எனக்கு. ஸோ மேபி கூகுளில் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் போடல கைஸ். ஸோ இது கொஞ்சம் அட்டாக் தான் கைஸ். 2 அட்டாக் போட்டேன். லாஸ்ட்டில் 1 HP வந்து நின்றுட்டு இருந்துச்சு கைஸ். ஸோ அப்புறம் லாஸ்ட்டு ஒரு அட்டாக் போட்டு முடிச்சு விட்டேன். ஸோ ட்ரஸ்ட் பிட்வீன் போக்கிமான் அண்ட் யூ வாஸ் வெரி ஸ்ட்ராங் கைஸ். ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் ஃபோன் பண்ணியிருக்காங்கோ. ஃபோன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த இதில் இப்போ நான் உங்களுக்காக நிபாசா சிட்டி, அதாங்க சார் அடுத்த சிட்டி, அது நிபாசா சிட்டி கேட்டில் வெயிட் பண்ணுறேன், அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லுது. வந்துடுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பியங்கா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். ஸோ கைஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு போக்கிமான் பிடிக்கணும். ஸோ வெளியில் இப்படி எல்லாருக்கிட்டையும் பூந்து தான் போய் ஆகணும். ஸோ சீக்கிரமாக அந்த போக்கிமான் பிடிக்கணும் கைஸ். அந்த போக்கிமான் தேடுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் இவங்கெல்லாம் வருவாங்க, சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க கைஸ். ஸோ இவங்ககிட்டலாம் சண்டை போட வேண்டியது இல்லை கைஸ், அப்படியே சல்லுன்னு ஓடிடலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் இந்த சாண்டைல் தான் கைஸ் வந்து வெறுப்பேற்றுமே. நிறைய சாண்டைலு, அப்புறம் டக்கூர்கா அப்படின்ற ஒரு போக்கிமானுக்கு அந்த போக்கிமானு, அப்புறம் இவன் மூட்டைப்பூச்சி கைஸ், மூட்டைப்பூச்சி மண்டையாக வருவான். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் கைஸ் போகணும். இங்கே யார்கிட்டையும் அவள் பேட்டில் பண்ண வேண்டியது இல்லை கைஸ். இவன் ஒருத்தங்கிட்ட பேட்டில் பண்ணால் இந்த இடத்துல போக்கிமான் கிடச்சிடும் கைஸ். ஆனால் நான் கிட்டத்தட்ட 1/2 hour தேடுறதுக்கு அப்புறமா தான் கைஸ் எனக்கு இந்த போக்கிமானே கிடச்சிச்சு. ஸோ நம்மளோட டீமில் புது ஆள். ஸோ சைக்கிக் ராஜா கைஸ். இவன் நானாக வச்சுக்கிறதா கைஸ், சைக்கிக் ராஜா கைஸ் அவன் பேர். ஸோ இந்த இடத்துல 2 போயும் மாட்டிச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். சண்டை போட்டு அப்படியே வந்துட்டேன். இல்லை சண்டைலாம் போடல, அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் கைஸ்.
ஸோ இந்த பொண்ணுகிட்ட மாட்டாமல் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், வேறு யார்ட்டையும் மாட்ட வேண்டியதில்லை. இப்போ நம்ம டேரெக்டாக போவோம், இங்கே ஒருத்தங்கிட்ட மாட்டி தான் ஆகணும் கைஸ், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நம்ம போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போகலாம். ஏன்னா அங்கே போனாலும் சின்ன சின்ன பேட்டிலாக இருக்கும் கைஸ். ஸோ அப்புறமா நம்மளோட சைக்கிக் மன்னன் எடுத்து நம்ம டீமில் வச்சுக்காச்சு. ஸோ ஆல்டேயர் எடுத்து பின்னாடி வச்சுட்டாங்க கைஸ். அவனை வச்சு தான் அந்த போக்கிமானே பிடிச்சான் டேக்கிள் போட்டு. பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை கைஸ் நமக்கு. ஸோ அதனால தான் எடுத்து வச்சுட்டேன் உள்ள. ஸோ அப்புறமா நம்மளோட சைக்கிக் மன்னன் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். பேர் வைக்கிறியான்னு கேட்டாங்க, வேணான்னு சொன்னேன். பட் சைக்கிக் மன்னன் நல்லா தான் இருக்குது கைஸ் பேர். ஸோ நிறைய போக்கிமான் பஞ்சு வந்துச்சு. லாஸ்ட் பால் போட்டதுக்கப்புறம் தான் கைஸ் மாட்டினானே இவன். நானும் எத்தனை பால் போட்டு பார்த்தேன் கைஸ். அப்புறமா ஹீல் பால் போட்டேன். ஹீல் பால் 2 இருந்துச்சு, போக்கி பால் 1 இருந்துச்சு லாஸ்ட்டில் கைஸ். அப்புறமா ஹீல் பால் 1 போட்டேன், மாட்டல. திரும்ப இன்னொரு ஹீல் பால் போட்டேன், அப்போ தான் கைஸ் மாட்டினான். ஸோ கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் தேடினதுக்கு அப்புறம் தான் கைஸ் அவன் எனக்கு கிடச்சான். உங்களுக்கு மேபி சீக்கிரமாக கிடச்சா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் யாருன்னா ஆடிருந்தீங்கன்னா. நான் இவனை தேடி போனேன், கேக்டபஸ்லாம் ஒரு போக்கிமான்லாம் கிடைக்கிது கைஸ். என்னென்ன போக்கிமானும் கிடைக்கிது கைஸ், சம்மந்தம் இல்லாமல். ஸோ அப்புறம் ரிப்பிள் ஒரு எஸ்கேப் ரோப் அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேவைப்படும் கைஸ், எதுக்குன்னா. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த சிட்டிக்கு போனோம். ஓடு என்று ஓடிக்கொண்டுள்ளேன். இந்த இடத்துல இது போக்கிமான் கைஸ். திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்தாங்க கைஸ், ஆனே பண்ணேன். ஸோ அப்புறம் இவங்க கூட சண்டை போடாமல் போய் முடியாது. ஸோ சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போட்டாச்சு கைஸ். ஸோ அப்புறமா இது உள்ளே வந்தால் இந்த இடத்துல ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் சேரன் நின்றுட்டான். சேரன் அப்படி தான் கைஸ் எங்கேயோ போனால் எப்படிங்க வந்தான்னு தெரில. ஸோ எலக்ட்ரிக் டைப்பாக இந்த ரோட்டில் வர போக்கிமான்லாம் ஒன்றால் திரும்பலாம் பார்க்க முடியாது. இந்த அல்ட்ரா பால் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். ஸோ கொடுத்துட்டு போக்கி டச்சை கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ எங்கே பாதி ஜேர்னி கூட முடிக்கல. ஸோ போக்கி டச்சை நீங்கள் கண்ணுக்கு நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது கைஸ். ஸோ ப்ரொஃபஸர் நமக்கு போக்கி டச் கொடுத்தது நம்மளை ஜேர்னிக்கு அனுப்பதானா அப்படின்னு சொல்கிறான் இவன். ரூட் 4ல் நிறைய போக்கிமான் இருக்குது, நான் போய் பிடிக்க போகிறேன் அப்படின்றான். இப்போ தாண்டா பிடிச்சிருந்தாண்டே, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அதை பிடிக்கிறதுக்கே. கைஸ் ஃபைனலி என்டர் இன்டு த நிபாசா சிட்டி. ஸோ சிட்டி பேர் அதுதான் கைஸ், நிபாசா சிட்டி. ஸோ இவர் இந்த தாத்தா வந்து டே கேர் சென்டர் வேணாமா. ஸோ அந்த தாத்தா கிட்டே இவங்க சண்டை போட்டுட்ருக்கீங்க, டே கேர் சென்டர் நிறைய போக்கிமான் இருக்குது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் சுற்றி பார்த்துட்டு, நீ தானே ஸ்ட்ராங்கான ட்ரெயினர், வா இங்கே எங்கூட என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொன்னேன்டா ஸ்ட்ராங்கான ட்ரெயினர்னு. வாட்ச் டாக் கைஸ், இந்த போக்கிமான் பேர் நம்ம வாட்ச் டாக்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு டி மட்டும் தான் போடல, மற்றபடி வாட்ச் ஓஜின்னு போட்டிருக்காங்க. வாட்சோக் 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 வாட்சோக். ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கும். ஸோ அது சிறப்பான தரமான விஷயனே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க கைஸ், லாஸ்ட் 1 ஹெச்பியில் வந்து நின்றுச்சு. சரி ஒரு அடி போட்டுடலான்னு பார்த்தா தூங்க வச்சுட்டாங்க கைஸ், ஹிப்னோசிஸ் போட்டு. வெறியாயிடுச்சு கைஸ் எனக்கு. வாட்சோக்கு சங்கு ஊதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் எக்ஸ்கர்டல். 2 போக்கிமான் தூங்க வச்சிச்சு கைஸ் வாட்சோக். நல்லா துரத்தி அடிக்க தோணுது. முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ எக்ஸ்கர்டல் வந்து தரமான போக்கிமான், அதுவும் டிக் மூவ் தான் கைஸ், செம்ம மூவ் கைஸ். அது தரமான மூவ்னே சொல்வேன். சரி பாருங்கள், இந்த ரப்பிஸ் போக்கிமான்லாம் அசால்ட்டாக, அதுக்கு ஒரு காரணம் லெவலுன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் அவ்வளோ போகாது கைஸ், சூப்பர் எஃபெக்டிவ் மூவும். அதனால் முடிச்சிட்டேன் அழகாக. ஸோ இப்போதைக்கு நம்ம போய் போக்கிமான் சென்டர் ஹீல் பண்ணிவிட்டு, ஒரு முக்கியமான எதிரி ஒருத்தர் இருக்காங்க கைஸ், அவனை போய் முடிச்சுட்டு வரலாம் இருங்க. ஸோ டே கேர் சென்டர் மேன் வந்து நமக்கு வந்து பிராண்ட் நியூ பைசைக்கிள் கொடுத்துருக்காரு கைஸ். ஸோ நான் இப்போ என்னோடய டே கேர் சென்டர் ரூட் 3ல் இருக்குது, எப்போனா இது இருந்தால் வந்து பார்த்துட்டு போ அப்படின்றாரு. தெரியும் கைஸ் அவன் யாருன்ட்டு, நம்ம ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் போல. ஸோ கைஸ் இது வந்து என்ன சொல்லுச்சுன்னா வந்து, இப்போ ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் வந்துட்டு என்கிட்ட இந்த இதில் நிறைய புதுசாக இருக்கும், அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். ஸோ இப்போதைக்கு நான் போய் போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஸோ கைஸ் போக்கிமான் சென்டர் ஹீல் பண்ணுறதுக்குள்ளே மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நான் எதுக்கு 6 மணிக்கு வீடியோ 5 மணிக்கு வீடியோ போடாமல் 10 மணிக்கு வீடியோ போட்டேன்னா இதனால தான் கைஸ், ரீச் இல்லை சரியா, அதுதான் கைஸ் பிரச்சனை. ஸோ 10 மணிக்கு போடுற வீடியோ ரீச் போதே, இது ஏன் போகல அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஹெச்பி ஷேரை எடுத்து நம்மளோட சைக்கிக் ராஜா கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அப்புறம் பைசைக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன் கைஸ், வயலில் இருக்கும், வயல் எழுத்துனா பைசைக்கிள் வந்துடும். ஸோ வழக்கமாக தானே இருக்குது கைஸ். எண் இருக்கான். ஸோ எண் வந்து நீ எப்படி சொல்கிறது, நீ டீம் பிளாஸ்மா தேடி தானே வந்த அப்படின்றான். அம்மான்னு சொன்னோன்னே, வா எனக்கு இந்த ஃபேரி வீல் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஃபேரி வீல் நல்லாயிருக்கும், நம்ம ஒன்றா ரைடு போகலாம் அப்படின்றான்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ ஐ ஆம் த கிங் ஆஃப் த டீம் பிளாஸ்மா அப்படின்றான். கெட்டிசிஸ் வந்து என்கிட்ட கேட்டான், நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியா போக்கிமானை ஃப்ரீ பண்ணுறதுக்கு அப்படின்றான். நிறைய போக்கிமான் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்றாங்க கைஸ். ஓ லார்டியன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தானே இருக்கீங்க? நோ ப்ராப்ளம். இவங்க வேறு வந்துட்டாங்க கைஸ். ஸோ நீ வந்து என்னோடய லாஜிக் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான். நோன்னு சொல்லிட்டேன். ஸோ நோன்னு சொன்னோன்னே சண்டை தான் கைஸ். வாடாடி நீயா நான் கைஸ். இவனும் சப்ப போக்கிமான் தான் வச்சுருப்பான், அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இவங்கிட்டையும் ஒரு நம்ம வச்சிருக்க போக்கிமான் ஒன்று இருக்கும் கைஸ். அது என்னன்னு இந்த சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம வச்சிருக்க போக்கிமான் ஒன்று இவன் வச்சுருப்பான். ஸோ டேரன் கோயிலுக்கு டேரன் கோயில்ன்ற சாண்டைல் கைஸ். சாண்டைலுக்கு ஏற்ற போக்கிமான் நம்மளோட இவன் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் தான் கைஸ், பேம்போர். ஸோ இவனுக்கும் அடுத்த போக்கிமானுக்கும் பேம்போர் தரமான போக்கிமான். அந்த ஸ்க்ளாடு மூவ் இருக்கே, அப்பா 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 அப்படியாப்பட்ட ஒரு மூவ் கைஸ். அது எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், ஃபயர் டைப்பாக வா நெத்திலே அடி வாங்கிட்டு போவேன் அந்த மாதிரி ரெடி கைஸ். அது ஸ்க்ராகினா அந்த பாதி ட்ரெஸ் போட்டுட்ருக்கும் கைஸ். அந்த போக்கிமான் இழுத்து பிடிச்சிட்ருக்கும் அந்த போக்கிமானிட்ட தான் கைஸ். கையை விட்டுச்சுன்னா ஊந்துடும், மேலே ஏற்றி போடுறது கைஸ். அது அப்பயும் கீழே விழுந்துருது அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ கைஸ் டிக் மூவ் பற்றி பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரியான மூவ் கைஸ். ஸோ நம்மளோட சைக்கிக் ராஜா தான் கைஸ் இவன்கிட்டே இருக்கும். ஸோ 2 சைக்கிக் ராஜா சண்டை போட விடலாமான்னு தான் பார்த்தேன், பட் இப்போதைக்கு சைக்கிக் ராஜாக்கு தெம்பில்லை கைஸ். ஸோ நம்மளோட டுர்டுர் எடுத்துகிட்டு வந்தேன், குர்டுர். ஸோ அடுத்த எவால் வருமானு தான் என் டவுட்டு கைஸ். இதுக்கு அந்த டவுட்லேயே சுற்றிட்டுருக்கேன். சரி இருங்க, வரும்னு தான் நம்புகிறேன், நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ வருமா நான் சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் தான் கைஸ் போட்டேன். ராக் த்ரோ தரமான மூவ் தான். ஸோ கைஸ் நம்மளோட சைக்கிக் ராஜா வந்து புது மூவ் கற்றுக்குது, ஏர் கட்டர்ன்றது. ஸோ ஏர் கட்டர் வந்து நான் இதுக்கு பதில் கற்றுக் கொடுத்தேன் கைஸ். எதுக்கு பதில்னு கேட்டிங்கன்னா வில்விண்ட். ஸோ இது ஒரு மொக்க மூவ் தான் கைஸ், டிஃபென்ஸ் மூவ் தான். ஸோ அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை தோக்கடிச்சாச்சு கைஸ். அவனை தோக்கடிச்சோன்னே ஃப்யூச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் சீக்கிரமாக போய் சாம்பியனை டிஃபீட் பண்ணி இந்த ட்ரைனர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் போக்கிமானை ஃப்ரீயாக விட சொல்ல போகிறேன். நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உனக்கு தைரியம் இருந்தால் வந்து என்னை தோக்கடிச்சிட்டு போடான்றான். சவால் நம்மக்கிட்ட வேணாம். ஸோ இப்போதாக்கி அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து நடிக்கும். அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் அன்டில் தென் டாட்டா பை பை. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி ஓகே கைஸ், பை.